அனைவருக்கும் வணக்கம். வாழைப்பழத்தோலின் நன்மைகள். வாழைப்பழம் சாப்பிடுவதால் எண்ணற்ற நன்மைகள் கிடைக்கும் என்பது நாம் அனைவருக்கும் தெரிந்ததே. ஆனால் வாழைப்பழத்தோலில் இருக்கும் நன்மைகளும் உங்களுக்கு தெரியுமா? வாங்க பார்ப்போம். 3 வாழைப்பழத்தோலை எடுத்துக்கொண்டு அதை சிறிது சிறிதாக கட் பண்ணி அதனுடன் 2 ஸ்பூன் டீத்தூள் அல்லது ஃபில்டர் காப்பில் உள்ள சக்கை அதை சேர்த்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைத்து அதை தண்ணீர் கலந்து பூச்செடிகளுக்கு அதை தண்ணீரை வாரம் ஒரு முறை ஊற்றி வந்தால் பூக்கள் நன்றாக பூக்கும். மேலும் செடிகள் துளிர்விட்டு நன்றாக செழுமையுடன் இருக்கும். மேலும் பல் துலக்கியவுடன் இந்த வாழைப்பழத்தோலை பல்களில் தேய்த்தால் பல்களில் இருக்கும் மஞ்சள் கறைகள் காணாமல் போகும். வாழைப்பழத்தோலை முகத்தில் பருக்கள் இருந்தால் அந்த பருக்கள் மீது இரவில் தேய்த்து காலையில் முகத்தை வாஷ் பண்ணி வந்தால் குணமடையும். நம் கை கால்களில் அரிப்பு மற்றும் சிவந்து தடிப்பாக காணப்படும் இடங்களில் இந்த தோலை வைத்து தேய்த்தால் குணமாகும். நம் உடலில் கருமை உள்ள இடங்களில் வாழைப்பழத்தோலை வைத்து தேய்த்தால் கருமை நிறம் மாறும். காலில் முள் குத்தினால் முள் குத்திய இடத்தை சுற்றி வாழைப்பழத்தோலை கொண்டு மெதுவாக தேய்க்கலாம், வலி குணமாகும். உள்ளே முள் இருக்குமேயானால் அந்த பகுதியில் வாழைப்பழத்தோலை வைத்து கட்டிவிட்டால் முள் எளிதாக வெளிவரும். வாழைப்பழத்தோலை தண்ணீரில் ஊற வைத்து அந்த தண்ணீரை பருகி வந்தால் பெருங்குடலை சுத்தப்படுத்தி மலச்சிக்கலிலிருந்து விடுபட உதவுகிறது. உடல் எடையை குறைக்க நினைப்பவர்கள் வாழைப்பழத்தோலை ஊற வைத்து தண்ணீரை குடித்து வந்தால் உடல் எடை சீராகும். வாழைப்பழத்தை சாப்பிட்ட பின் அந்த தோலையும் சாப்பிட்டு வந்தால் இரவு தூக்கம் சுகமாக இருக்கும். தோலை சாப்பிட பிடிக்காதவர்கள் வாழைப்பழ தோலில் உள்ள உள்புறம் உள்ள சதையை மட்டும் பிரித்து எடுத்து சாப்பிடலாம், அதுவும் நன்றாக இருக்கும். வாழைப்பழ தோலில் உள்ள நார் போன்ற சதையை சாப்பிட்டு வர மலச்சிக்கல் குணமாகும். மேலும் வாழைப்பழத்தோல் புதுமையாக இருக்க வேண்டும். வறுவல் செய்வதும் அதை பொரித்தும் சாப்பிடலாம். கடலமாவில் மிளகு, ஜீரக பவுடர், உப்பு, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் கலந்து அந்த வாழைப்பழத்தோலை நீட்ட வாக்கிலோ அல்லது குறுக்காகவோ சிறிது சிறிதாக கட் பண்ணி கடலமாவு கலவையில் முக்கி எண்ணெயில் பொரித்து சாப்பிடலாம். வாழைப்பழத்தோல் பஜ்ஜி சுவையாக இருக்கும். இத்தனை மருத்துவ குணங்கள் உள்ள வாழைப்பழத்தோலை இனியும் வீணாக்காமல் பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், உற்றார் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இவ்வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி.